வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா சமச்சீர் புக்ல இருக்கக்கூடிய கணக்கு கொஸ்டின் தான். சோ இந்த ரெண்டு கொஸ்டினும் எனக்கு ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் மெயில் அனுப்பிச்சு டவுட் கேட்டிருந்தாங்க. சோ இது எல்லாத்துக்குமே நம்ம சொல்லலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ரெண்டு கொஸ்டினும் எடுத்திருக்கேன். நம்ம சமச்சீர் புக்ல நம்ம மேக்ஸ் சமச்சீர் எந்த இயர்னு தெரியல, எந்த கிளாஸ்ன்னு தெரியல, ஆனா சமச்சீர் புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 12 மீட்டர் நீளமும் 24 மீட்டர் அகலமும் கொண்ட புல்வெளியில் 4 மூலைகளிலும் 7 மீட்டர் நீளமுள்ள கயிற்றால் 4 குதிரைகள் கட்டப்பட்டுள்ளன. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீளம் அகலம் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இது ஒரு செவ்வக வடிவ புல்வெளி. செவ்வக வடிவ புல்வெளியை நம்ம வரைஞ்சுக்கலாம். அவங்க கொடுத்ததை வச்சு ஒரு டயக்ராம் போடுவோம். செவ்வக வடிவ புல்வெளி. இதுல பாத்தீங்கன்னா 12 மீட்டர் நீளம், 24 மீட்டர் அகலம். சோ இதுக்கு ஏத்த மாதிரி இந்த படம் அப்படியே இப்படி திருப்பி வரும். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த புல்வெளியோட 4 கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 4 கார்னர்ஸ்லயும் 7 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிறை வச்சு 7 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிறை வச்சு என்ன பண்றாங்க, ஒரு குதிரையை இங்க கட்டுறாங்க. ஓகேவா? சோ இது எந்த டைரக்ஷன்ல வேணா அந்த குதிரை இருக்கா, அது 7 மீட்டர் நீளமா இருக்கும். இந்த மாதிரி எந்த டைரக்ஷன்ல வேணா வச்சுக்கோங்க. 7 மீட்டர், இது எல்லாமே 7 மீட்டர் 4 குதிரை கட்டியிருக்காங்க. இந்த 4 குதிரையும் இதை சுத்தி சுத்தி வரும். எப்படி சுத்தி வரும்? மையத்துல கட்டப்பட்டிருக்கனால மைய பகுதியை வச்சு ஒரு வட்ட வடிவத்துல தான் இது சுத்த முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மாடு சுத்துறது பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல கட்டுச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட வச்சு என்ன பண்ணும், அந்த கயிறோட நீளத்தை ஆரமா வச்சு ஒரு ரவுண்டு வட்ட பாதையில தான் சுத்த முடியும். சோ அப்படி பார்த்தோம்னா இது 4மே 4 வட்ட பாதையில சுத்தி வரும். ஓகேவா? சோ அந்த வட்டத்தோட ஆரம்ங்கிறது அந்த கயத்தோட நீளம் 7 மீட்டர். சோ அப்ப 7 மீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்ட பாதையில தான் இந்த 4 குதிரைகளும் மேயும்னு சொல்லலாம். அந்த பரப்புக்குள்ள மட்டும்தான் மேய முடியும். சோ இதுதான் டயக்ராம் இவங்க கொடுத்தது வச்சு. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, குதிரை மேயும் அதிகபட்ச பரப்பு. சோ குதிரை மேயக்கூடிய அதிகபட்ச பரப்புங்கிறது இதுதான். இதுல எந்த பரப்புக்குள்ள மேயும், அதாவது இந்த சதுரத்துக்குள்ள இந்த புல்வெளிக்குள்ள அது மேயக்கூடிய அதிகபட்ச பரப்பு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சோ அப்படிங்கிறப்போ இந்த பாயிண்ட் மட்டும் தான் என்ன பண்ணும், அது இந்த புல்வெளிக்குள்ள மேயும். மத்த மிச்சம் இருக்க பகுதியெல்லாம் புல்வெளியை விட்டு அதிக பகுதியில மேயும். சோ புல்வெளிக்குள்ள மேயக்கூடிய, ஏன்னா புல்வெளியில தானே மேயும்னு சொல்லுவோம், இந்த பகுதியில மட்டும்தான் குதிரை மேயும். ஓகேவா? சோ அப்ப என்ன அர்த்தம், இந்த சர்க்கிள்ல 4ல ஒரு பங்கு தான் இது. ஓகேவா? சோ 4ல ஒரு பங்கு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு 4ஆல பெருக்கணும் அப்படின்னா அதுதான் அது குதிரை மேயக்கூடிய அதிகபட்ச பரப்பு இந்த புல்வெளியில. அடுத்து குதிரை மேயாத பரப்புனா என்ன, இந்த மேஞ்ச பரப்பை இந்த செவ்வகத்தோட பரப்புல இருந்து கழிச்சிட்டோம்னா அதுதான் மேயாத பரப்பு. இதெல்லாம் மேயாத பரப்பு. சோ இதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் புரிஞ்சுக்கோங்க, என்ன கான்செப்ட்ல கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் மேயாத பரப்பு கண்டுபிடிக்க போறோம். மேயாத பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு குதிரைக்கு கண்டுபிடிப்போம். ஒரு குதிரைங்கிறது இங்க என்னது 7 மீட்டர், 6ங்கிறது 7 மீட்டர். சோ இத வச்சு பையா ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கணும். பையா ஸ்கொயர்டு அப்படிங்கிறது இந்த ஹோல் வட்டத்தோட பரப்பு. இதுல இந்த பகுதி மட்டும் என்ன அர்த்தம், இது 4ல ஒரு பங்கு. அப்ப என்ன அர்த்தம், டிவைடட் பை 4ஆல வகுத்தோம்னா இந்த மேயக்கூடிய பரப்புங்கிறது கிடைச்சிரும் ஒரு குதிரைக்கு. அதே இது எல்லா குதிரைக்கும் வேணும்னா அதை திருப்பி 4ஆல பெருக்கணும் அப்படின்னா அது எல்லா குதிரைக்கும் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குதிரைக்கு கண்டுபிடிப்போம். இது ஒரு குதிரைக்கு மேயக்கூடிய பரப்பு. இங்க 6ங்கிறது என்னது 7. சோ பைக்கு பதிலா 22 டிவைடட் பை 7 போட்டுலாம். ஏன்னா இங்க 7 வர்றதுனால, இல்லைன்னா 3.14 போடணும், கான்ஸ்டன்ட் வேல்யூங்கிறதுனால. சோ அப்படி சப்ஸ்டிட் பண்ணி டிவைடட் பை 4 போட்டாச்சு. இப்ப இதை அடிச்சோம்னா 7 7 கேன்சல் ஆயிரும். இங்க அடிச்சோம்னா 2 1 1 இருக்கும். சோ 77 டிவைடட் பை 2. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும், 1 2 3 2 6 மிச்சம் 17 8 16 மிச்சம் 1 2 10. சோ 38.5 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற பரப்புல மட்டும் அந்த ஒரு குதிரை மேயும். இதே மாதிரி மற்ற குதிரைகளுக்கு வேணும்னா இந்த 38.5 4ஆல பெருக்கணும். ஏன்னா 4 குதிரையும் மேயக்கூடிய மொத்த பரப்பு அதிகபட்ச பரப்பு. சோ அதை பெருக்கணும்னா ஆன்சர் கிடைச்சிடும். 5 20 0 மிதிங்க 2 8 32 34 மிதி 3 3 12 15. சோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். சோ மேயக்கூடிய பரப்பு, மேயாத பரப்புல குதிரை மேயக்கூடிய பரப்புங்கிறது
154 மீட்டர் ஸ்கொயர். இந்த பரப்புக்குள்ள மட்டும்தான் குதிரை மேயும். அப்ப இந்த பரப்பு எல்லாத்தையும், அதாவது ஒரு குதிரை மேயக்கூடிய வந்து 38.5 மீட்டர் ஸ்கொயர்ங்கிற பரப்புல, இதே இது 4 குதிரை வேணும் அப்படிங்கிறப்ப 4ஆல பெருக்கி இந்த பகுதியில மட்டும்தான் இது மேயுது. இப்போ மேயாத பரப்பு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த செவ்வக புல்வெளியோட பரப்பு மைனஸ் இந்த குதிரை மேயக்கூடிய பரப்பு, மேயும் பரப்பை கழிச்சோம்னா நமக்கு மேயாத பரப்பு கிடைச்சிடும். இப்ப இதுக்கு செவ்வகத்தோட பரப்பு கண்டுபிடிக்கிறோம்னா நீளமும் அகலம் இருக்கு. சோ நீளம் இன்ட்டு அகலம், அதுதான் பரப்பு. 21 × 24, இது ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன வரும், 21ஐயும் 24ஐயும் பெருக்கணும்னா 4, 8, 10, 0 மீதி 1, 4, 5, 504 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற பரப்பு. சோ இதுக்கு வந்து 504 வரும். மேயும் பரப்பு ஆல்ரெடி 154 கண்டுபிடிச்சுக்கோ. இதுல இருந்து இதை கழிச்சோம்னா மேயாத பரப்பு கிடைச்சிடும். சோ கழிங்க 0, 10ல் 5 போச்சுன்னா 5, 4ல் 1 போச்சுன்னா 350 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற பரப்பு தான் மேயாத பரப்பு. சோ கண்டுபிடிச்சாச்சு மேயும் பரப்பு என்ன, மேயாத பரப்பு என்ன. சோ இது கண்டுபிடிக்கணும்னா இந்த டயக்ராம் வந்து போட தெரிஞ்சிருக்கணும். அவங்க கொடுத்திருக்கத வச்சு நம்ம போட தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 24 சென்டிமீட்டர் நீளமுள்ள சதுர அட்டையிலிருந்து, சதுர அட்டை இருக்கு, சதுரம்னே கொடுத்துட்டாங்க அவங்களே. அப்ப எல்லா பக்கமும் சேமா இருக்கும். 24, 24, 24 சென்டிமீட்டர். இதுல ஒரு மிகப்பெரிய வட்டக்கோண பகுதியை வெட்டி எடுக்கிறாங்க. மிகப்பெரிய வட்டக்கோண பகுதினா இந்த வட்டத்தோட 4 முனைகளும் இந்த சதுரத்தோட பக்கத்துங்களை தொட்டுக்கிட்டு போகும். அதுதான் மிகப்பெரிய கோண பகுதியா இருக்கும். சோ மிகப்பெரிய வட்டக்கோண பகுதியை வெட்டி எடுத்தால் மீதமுள்ள அட்டையின் பரப்பு. சோ இந்த பரப்பு என்னவா இருக்கும், இந்த 4 மூலையிலையும், ஏன்னா அந்த ரவுண்டை வெட்டி எடுத்துரும். சோ மிச்சம் இருக்கக்கூடிய பரப்பு என்னவா இருக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. என்ன தெரியுது, சதுரத்தோட பரப்புல இருந்து இந்த வட்டக்கோண பகுதியோட பரப்பை கழிச்சோம்னாலே ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா. சோ இப்ப ஃபர்ஸ்ட் சதுரத்தோட பரப்பு என்னன்னு கண்டுபிடிப்போம். சதுரத்தோட பக்கம்ங்கிறது 24. அப்ப 24 ஸ்கொயர்டுங்கிறதா பரப்பு. 24 ஸ்கொயர்டுங்கிறது என்ன வரும், 14 மிச்சம் 1, 8 16, 17 7 மிச்சம் 1, 5, 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கறத சதுரத்தோட பரப்பு. சோ 576 போட்டாச்சு. இப்ப வட்டக்கோண பகுதியோட பரப்பு கண்டுபிடிக்கணும். வட்டக்கோண பகுதியோட பரப்பு கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆரம் தெரியும், நீளம் அதாவது விட்டம் வந்து நமக்கு தெரியும். ஏன்னா விட்டம்ங்கிறதும் இந்த 24 சதுரத்தோட நீளம்ங்கிறதும் ஒண்ணுதான், சதுரத்தோட பக்க அளவும் ஒண்ணுதான். அப்ப 24ல பாதி என்ன, 12 அப்படிங்கறதா என்னவா இருக்கும், இதோட ஆரமா இருக்கும். சோ ஆரம் கண்டுபிடிச்சு, ஆரம் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னா πr ஸ்கொயர் வச்சு ஃபார்முலா கண்டுபிடிப்போம். இங்க பை வந்து 3.14 போடுங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சோ 3.14 இன்ட்டு ஆர் ஸ்கொயர், 12 ஸ்கொயர் 144. சோ இது ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 144ஐயும் 314ஐயும் பெருக்க போறோம். பெருக்கணும்னா என்ன ஆன்சர் வருதுன்னா இந்த அளவு ஆன்சர் வரும். இதுல 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஏன்னா 3.14 போட்டிருக்கனால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அதாவது 452.16. சோ இதுல இருந்து இதை கழிச்சோம்னா என்ன வரும்னா 4 0 0 இருக்குமா. சோ 4 9ல இருந்து 1 போச்சுன்னா 8 வரும். அப்புறம் புள்ளி 5ல இருந்து 2 போச்சுன்னா 3, 7ல இருந்து 5 போச்சுன்னா 2, 4ல இருந்து 5 போச்சுன்னா 1. சோ 123.84 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கறதா இந்த அட்டையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கோண பகுதியை தவிர மீதமுள்ள பரப்புங்கிறது இதுதான். சோ அந்த டயக்ராம் தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும், என்ன அளவு வரும் அப்படிங்கிற ஐடியா கிடைச்சிரும். சோ அதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். சோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்ம சமச்சீர் புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான். எனக்கு டவுட்னு சொல்லி மெயில் அனுப்பிச்ச கொஸ்டின். சோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.